சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கான ஒன்று உன்னிடத்திலேயே வந்து சேரப்போகிறது. ஆம் செல்லமே, கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு. உன்னுடைய ஆழ் மனதில் எப்போது உன்னால் முடியும் என்று நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ சந்திக்கும் சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை செதுக்க வந்தது. உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி மட்டும் வருந்திவிடாதே. நீ மனதில் சுமக்கும் அவநம்பிக்கை உனக்கு இழப்பை தரும். அந்த நிலையில் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையே உனக்கு எதிர்பாராததை எல்லாம் கிடைக்கச் செய்யும். சிலரது அற்ப செயல்களால் பொறுமையை இழந்து விடாதே. உன்னை சீண்டுபவர்களை கண்டு மனம் வருத்தப்படாதே. புன்னகையை சிறிதும் இழக்காமல் உன் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய்ய செல்லமே. ஒரு பாதையில் உனக்கான வழி கிடைக்கவில்லை என சோர்ந்து விடாதே. ஒரு வழி இல்லை என்றால் மறு திசையை நோக்கிப்பார். உன் பார்வையானது 4 திசைகளிலும் இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு. அது என்றுமே உன்னை வளர விடாது. உன்னை மதிக்காதவர்களுக்காக மட்டும் வருந்தி விடாதே. உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவு செய்யாதே. அவர்களை பற்றிய சிந்தனையே வேண்டாம் உன் மனதில். வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக கொண்டு செல். உன் வலிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் உன் சாயப்பா நான் மாற்றுவேன். உன் சாயப்பாவின் பல சொற்களை கேட்டு நீ நல்ல வழியில் நடந்துள்ளாய், அப்படித்தானே? ஆம் செல்லமே, உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் செவிசாய்த்து விட்டேன். அத்தனையும் நான் நிறைவேற்றி தர தயாராகிவிட்டேன். இதோ உனக்கான நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது. உனக்கு நல்ல தகவல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். என்னதான் நடக்கிறது, இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பி இருந்த உன் மனநிலை இப்போது தெளிவடையும் நேரம் வந்துவிட்டது. நாளை உனக்கு சில நன்மைகளும் உண்மைகளும் புரிய வரும் என் செல்லமே. இதோ உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய நாமத்தை கூறு. ஓம் சாயி, ஓம் சாயி, ஓம் சாய்ராம் என்று என்னுடைய நாமத்தை கூறு. என் நாமத்தை கூறும் நேரத்தில் உன் மனம் தெளிவடையும். உன் குழப்பத்திலிருந்து நீ விடுபடுவாய். ஆம் செல்லமே, என் நாமத்தை கூறும்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ நன்றாக உணர்வாய். உனக்காக நான் பல ரூபங்களில் காட்சி தருவேன். ஆம் செல்லமே, தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இரு. உன்னுடைய பொறுமை சற்று குறைந்து போயிருந்தால் அதை நான் தூக்கி நிறுத்துவேன். அதற்கான அந்த பொறுமையை சோதிப்பதற்கு பல நிகழ்வுகள் நடக்கலாம். அதை எதிர்கொண்டு தைரியத்துடன் போராடு. உனக்கு நல்வழி கிடைக்க உன் சாயப்பா அருள்வாக்கு தருவேன். உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கு காப்பாற்றுகிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தை எல்லாம் நான் பாதுகாத்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் உன்னை உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களை நான் பக்கபலமாக இருக்கச் செய்வேன். தைரியத்துடன் உன் மனதை குழப்பமில்லாமல் உன்னுடைய வேலையை கடமையை கண்டிப்பாக செய்து கொண்டே இரு. ஆம் செல்லமே, இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்போ நீ இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கலாம். பணிந்து போக தெரிந்து கொள். தவறில்லை. உறவுகளை வெறுக்காதே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக விடியும் என் செல்லமே. உன்னை புரிந்து கொண்டு உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வரும். ஆம், அந்த காலம் வெகு அருகில் வந்துவிட்டது. யாராக இருந்தாலும் உன் உடன் பிறந்தவர்களோ, நெருங்கிய நண்பர்களோ, நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாகவோ ஏளனமாகவோ நீ பேசாதே அவர்களை. ஏனென்றால் நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயைதான். எதுவும் நிரந்தரமில்லை.
விட்டு சென்றவர்களை நீ தேடிச் செல்ல தயாராக இரு. அதில் தவறில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக வைப்பதற்கு வருவதில்லை, போதனை தருவதற்குத்தான். போதனையை உணர்ந்தால் அது சாதனையாக மாறும். ஆகவே எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகி விடும் என் செல்லமே. இனி உனக்கு துன்பமே வராது. நீ அழைக்காமல் நான் வருவேன். நடந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன். அவை அனைத்தும் மாறப்போகிறது. நான் மாற்றி அமைப்பேன். ஆம் செல்லமே, என்னுடைய கரத்தை தொட்ட நேரத்தில் உனக்கு நல்ல பொழுதாக நாளைய விடியப் போகிறது. என் செல்ல பிள்ளையாக இருக்கும் நீ யாருக்கும் மனதளவில் கூட துரோகம் செய்ய மாட்டாய். அப்படி செய்யாமல் தான் உண்மையாக இருக்கிறாய். உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவது இல்லை, அவர்களை திட்டுவது கூட இல்லை. உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் கொடுத்ததில்லை. ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று என்னிடம் தான் வந்து கதறி அழுகிறாயே தவிர அவர்களுக்கு தண்டனை கொடு சாயப்பா என்று ஒருபோதும் நீ கூறியதில்லை. அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடு என்றுதான் அதிகபட்சமாக கேட்கிறாய். இந்த மனதிற்காகத்தான் நான் உன்னை என் செல்ல பிள்ளை என மனதார ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு, நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தகதகவென ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய். நீ சந்தித்த துன்பங்கள், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். உன் மனதைரியம் எத்தகையது தெரியுமா? மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் என் செல்லமே. ஆம், இனி நீ விருட்சமாக போகிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. அதனால் எதற்கும் அஞ்சாதே. உனக்கான நல்ல விடியலுக்கான நேரம் இதோ வந்துவிட்டது. நாளை காலை எழுந்ததும் என்னுடைய நாமத்தை கூறு. உனக்கானது நல்லது கிடைக்கும். ஆம் செல்லமே, உனக்கானது நல்லது நடக்க தொடங்கிவிட்டது. ஆம், நாளை உனக்கு சில உண்மைகளும் புரிய வரும். உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு வரும். ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, வேத வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.